கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கண்ணாடி வழியில் வீற்றிருக்கிற புனித சூசேப்பரை தேடி வந்திருக்கிற, அதிலும் குறிப்பாக திருவிழாவின் நாளிலே அவருடைய ஆசிரியை தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய சூசேப்பர் அவருடைய அருளால் ஆசிரால் நிறைவாக நிறைக்க இந்த பலியிலே தந்தைகளாக நாங்கள் ஜெபிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சூசேப்பர் என்றாலே ஒரு தனி சிறப்பு என்றால், யதார்த்தமாக ஒரு முறை ஒரு அருள் சுபதிரியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் இவ்வாறு சொன்னார், ஃபாதர், உங்கள் பள்ளியினுடைய பாதுகாவலர் சூசேப்பர், எனவே அவர் உங்கள் பள்ளியை சிறப்பாக வழி நடத்துவார், நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். ஏன் சிஸ்டர் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்கிற போது அவர் சொன்னார், எப்பொழுதும் இறந்த பிறகு சிலர் நரகத்துக்கு போவாங்க, சிலர் உத்திரிகை ஸ்தலத்தில் இருப்பாங்க, சிலர் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்போ சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக பேதுரு அவர் தான் சாவி வச்சிருப்பாரு, அவருடைய அனுமதியோடு தான் என்ன செய்யணும், நம்ம சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். இல்லை என்றால் உத்திரிகை ஸ்தலத்தில், இல்லைன்னா நம்ம நரகத்தில் தான் கிடக்க முடியும். எப்பொழுதும் அவர் அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதர்களினுடைய லிஸ்ட்டை பார்ப்பானா, பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதர்களினுடைய எண்ணிக்கை அவருடைய லிஸ்ட்ல இருப்பதை விட அதிகமாயிட்டே இருக்கு. எப்படி ஆச்சு அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார், கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாரு, இருந்தாலும் எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கு. இப்போ எப்படி அப்படின்னு வியந்து பார்க்கிற போது அந்த சொர்க்கத்துக்கு அடுத்த சைடில் சூசேப்பர் என்ன செய்கிறாரா, ஒரு பெரிய கயிறை போட்டுட்டு அங்கிருந்து ஆன்மாக்களே எங்கே இருக்கிறாரா, சொர்க்கத்துக்கு இழுத்துட்டே இருக்கிறாரு. அதனால அவர் மக்கள் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் கொண்ட ஒரு புனிதர் என்றால் அது மிகையாகாது என்று சொன்னார்கள். ஆம் அன்புடைய மக்களே, நம்முடைய சூசேப்பர் என்றாலே தெரியும், பல இதுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். கல்வியின் பாதுகாவலர், குடும்பத்தின் பாதுகாவலர், நல் மரணத்திற்கு பாதுகாவலர், அதே போல திருச்சபையின் பாதுகாவலர், பயணத்தின் பாதுகாவலர் என்று பல இதுக்கு நம்ம சூசேப்பரை ஏன் வைத்திருக்கிறது திருச்சபை என்று பார்க்கிற பொழுது அவர் மீது கொண்டிருக்கிற நன்மை, அவர் மீது வைத்திருக்கிற திருச்சபை ஆழ கடந்த பணி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தெரிகிறது. எனவே இன்றைய நாளிலே நம்முடைய சூசேப்பரினுடைய அருளை ஆசிரை இந்த திருவிழாவின் நாளிலே நாம் பெற வேண்டும் என்றால் அவருடைய வாழ்வை சற்று அலசி பார்த்து நாம் சிந்தித்து அவரிடம் இருக்கிற நல்ல பண்புகளை உள்வாங்க நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக சூசேப்பர் ஆசீர்வதிப்பார் என்பதை ஆடித்தரமாக நீங்க என்ன செய்யணும், நம்ப வேண்டும். எனவே முதல்ல பார்க்கின்ற பொழுது சூசேப்பர் என்று சொன்னால நமக்கு நினைவுக்கு வருவது அவர் இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தவர். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு கெட்டது ஒரு தீயது நடந்துச்சு அப்படின்னா நாம் இறைவனை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக, புலம்பக்கூடியவர்களாக, அழக்கூடியவர்களாக, அல்லது ஏன் இப்படி நடந்தது என்று நமக்குள்ளே ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலில் என் சூசேப்பர் இறைவனினுடைய திட்டம் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க முதலாவதாக காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம் உள்ளத்துல வாங்கணும். பாருங்க, சூசேப்பருக்கு எப்பொழுது வானதூதர் அவருடைய இறைவனுடைய செய்தியை கொடுத்தார், எப்ப சொன்னாரு? இறைவனுடைய செய்திலாம் தூக்கத்தில் இருக்கணும். யார் சொன்னா? சூப்பர், கேட்டுட்டீங்க, பாராட்டுங்க, சூப்பர், குட். அப்போ சூசேப்பர் எப்பொழுதுதான் இறைவன் சூசேப்பரோடு வானதூதர் வழியாக பேசினாரோ கனவுல உறங்கிட்டு இருக்கும்போது பேசினார். அப்போ ஒரு மனிதன் நேரிய முகமுகமா பார்த்து எப்பா இதை செய்ய அப்படின்னு சொன்னாலே சில மனிதர்கள் இந்த கால சூழ்நிலையில நான் ஏன் செய்யணும், இது எப்படி முடியும்,
என்று பலவிதமான கேள்விகள் கேட்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் சூசேப்பர் பாருங்க, என் வானதூதர் இறைவனினுடைய செய்தியை கொடுக்கின்ற மனிதர், அவர் கண்டிப்பாக இறைவனினுடைய வார்த்தையை தாங்கி வந்திருக்கிறார், அது எப்படி இருந்தாலும் நான் அப்படியே கீழ்ப்படிவேன் என்று ஒரு கனவில் கொடுக்கப்பட்ட செய்தியை கூட முழுமையாக நம்பி அப்படியே செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படிதானே? என்ன நடக்குது? அவரை குழந்தை இயேசுவை பாதுகாக்கணும், தூக்கிட்டு போ, அங்க பாதுகாப்பா வச்சுக்க, அங்கிருந்து முடிஞ்சு திரும்ப நாசரேத்துக்கு வா என்று அங்கும் இங்கும் கனவில சொல்லப்படுகிற செய்தியை முழுமையாக நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டவர் தான் யாரு? நம்முடைய சூசேப்பர். இந்த முதல்ல பாருங்க, நம்முடைய வானதூதர் சூசேப்பர் தோன்றி மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றிருப்பாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடணும் அப்படின்ட்டு சொல்லுகின்ற பொழுது சூசேப்பர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் என்பதை வரலாற்று அடிப்படையிலே நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது இதனுடைய பின்புலத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பாருங்க, நம்ம அன்னை மரியாளுக்கு 3 வயசு ஆகும். அப்ப 3 வயசு ஆன உடனே சோக்கினும் நம்முடைய அண்ணமாலை என்ன செய்யறாங்க? தாய் அன்னை மரியாளை எருசலேம் ஆலயத்துல கையெறிச்சிடறாங்க. அப்போ அன்னை மரியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த எருசலேம் ஆலயத்துல இருக்கிறாங்க. அப்போ 14 வயது ஆகிறது. 14 வயது ஆன உடனே எருசலேமில் இருக்கிற அந்த இளம்பெண்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? அவர்களுக்கு பிடித்த கணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கோயில் இது வரைக்கும் இருந்தீங்க, இன்னும் உங்க வாழ்க்கை இறைவனை தாண்டி எழுது புது குடும்பம், நீங்க அங்கிருந்து போயிடணும். வெளியே போய் உங்களுக்கு பிடித்த மணமக்களை தேர்ந்து கொண்டு குடும்ப வாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அன்றைய யூத வழக்கமாக இருந்தது. அப்ப நம்முடைய தாய் அன்னை மரியா என்ன சொல்றாங்க? நான் இறைவனின் அடிமை, எனக்கு இறைவன் தான் கணவர், அவரை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன், வேற யாரோடும் வாழ மாட்டேன் என்று சொல்லி 14 வயசுல எருசலேம் ஆலயத்தில் இருக்கிறார். அப்ப இருக்கின்ற போது அங்கு இருக்கிற அந்த யூத தலைவர் அவருக்கு கனவுல காட்சி வருது. எப்படி? தாவீதின் குலத்துல ஒரு ஆண் மகன் என்ன செய்வார்? லீலி மலர்களை கையில் ஏந்தி வருவார். ஏந்தி வந்து அந்த பீடத்தின் முன்பாக யார் வைக்கிறாரோ அவர்தான் உன்னுடைய கணவர் என்று முடிவெடுக்கிறார்கள். உடனே இந்த நிகழ்வை எருசலேம்ல இருக்கிற அந்த குருவானவர் நம்முடைய அன்னை மரியாளிடம் சொல்லுகிறார். அன்னை மரியாளும் கனவோடு காத்துக் கொண்டு இருக்கிறார். சூசேப்பர் வராரு. வந்தோடனே அங்கு இருவருக்கும் மன ஒப்பந்தம் நடக்கிறது. அப்ப மன ஒப்பந்தம் நடந்த உடனே தாய் அன்னை மரியாள் ஆசிரியத்துக்கு போயிடறாங்க. நம்முடைய சூசேப்பர் எங்க செல்றாங்க? பெத்லகேமுக்கு சொல்றாங்க. அங்கு யூத வழக்கப்படி 3 விதமான மன ஒப்பந்தம் நடக்கும். எப்படின்னா, ஒண்ணு, சின்ன வயசுல இருக்கும் பொழுது யூதர்கள் என்ன செய்வார்களா? இந்த பெண் இந்த பையனுக்கு தான், இப்படி பேசி வைக்கும் பொழுது 2 பேருக்கும் பிடிக்கல அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒருவர் இறந்து விட்டால் மறுமணமும் அவங்க பேசி வைத்து முடித்துக் கொள்ளலாம். ஆனால் பாருங்கள், இங்கு நடந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம சூசேப்பருக்கும் நம்முடைய அன்னை மரியாளுக்கும் நடந்திருக்கிற ஒப்பந்தம் என்பது திருமணத்துக்கு முன்பாக நடக்கக்கூடியது. இப்ப சேர்ந்து வாழ்வதற்கு திருமணத்துக்கு முன்பு 1 ஆண்டு என்ன செய்யணும்? 2 பேரும் இப்படி பிரிந்து இருக்கணும். அப்போ இவர்கள் மன ஒப்பந்தம் செய்து விட்டாலே என்ன நடந்துச்சு? கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். அப்போ இருவரிலே யாராவது ஒருவர் இறந்து விட்டால் பாருங்க, மன பெண்ணானவள் என்ன ஆயிடும்? விதவையாக இருக்க வேண்டும். இதே நேரத்துல 2 பேருக்கு யாராவது ஒரு ஆள் பிடிக்காம போயிட்டு அப்படின்னாலும் என்ன செய்யணும்? மன மகள், அதாவது பெண்ணானவள் என்ன செய்யணும்? தனியாக வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய சூசேப்பருக்கு இந்த கனவு செய்தியானது கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகின்ற பொழுது பாருங்கள், சூசேப்பர் நினைக்கிறார், மன குழப்பத்தில் இருக்கிறேன், இப்படி ஒரு அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாளே, நான் என்ன செய்வது என்று நினைக்கின்ற போது இறைவனுடைய செய்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட உடனே அப்படியே அந்த நிமிடம் முதல் அன்னை மரியாளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவருடைய வாழ்வுக்காக, இயேசுவினுடைய வாழ்வுக்காக, மீட்புக்காக
அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். அதான் நம்ம சூசியப்பர் என்னென்ன பெயரெல்லாம் சொல்லி அழைக்கிறாங்க சொல்லுங்க போவோம். என்னதெல்லாம்? சூசியப்பர், நேர்மையாளர், நீதிமான். ஓகே, நார்மலா என்ன சொல்லுவாங்க? சூசியப்பர் நேர்மையாளர். அது அவருடைய குணம். அவர் எப்படி பேரு என்ன பேரெல்லாம் வச்சு அழைப்பாங்க? வளனா. இதுதான் முக்கியம். யோசேப்பு, சூசையப்பர், வளனா. வளனான்னா என்ன அர்த்தம்? ஏன் யார் இந்த முதல்ல பேர் வச்சான்னு தெரியுமா? வளனா தெரியுமா? வீரமாமுனிவர் ஒரு இது எழுதுனா தெரியுமா? வீரமாமுனிவர் தேம்பாவணியில தான் முதலாக என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? வளனார் என்கின்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, வளனார் என்றால் வளர்கிறார். யார் அவர் வளர்த்தெடுத்தாரா? இயேசுவை வளர்த்தெடுத்ததனால் மீட்பும் அவரில் வளர்ந்தது. எனவே அவர் வளனார் என்று அழைக்கப்பட்டார் என்று அந்த புத்தகத்துல தேம்பாவணியில அழகாக வளனார் என்கின்ற பெயருக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். எனவே முதல்ல என் வளனார் என்னை வளர்த்தெடுக்க, இறைவனோடு இணைக்க, எப்படிப்பட்ட போராட்டத்திலும் நான் தொடர்ந்து பயணிக்க, எதையும் இறைவனுடைய திட்டம் என்று ஏற்று வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நம்முடைய வானதூதர் வழியாக இறை செய்தியை சூசேப்பர் ஏற்றுக்கொண்டாரோ அந்த நிமிடம் முதல் அவருக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் இறை திட்டம் என்று ஏற்றுக்கொண்டார். பாருங்க, பரீட்சையில மார்க் குறைஞ்சிட்டுனா முடிஞ்சு போச்சு. ஒரு இன்டர்வியூ போறோம், தோத்துட்டோம், இதுல ஃபெயில் ஆயிட்டோம், என்ன வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி பலரு இதோட வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி பேசுறாங்க. சில தொழில் முயற்சி எடுக்கிறோம், ஃபெயிலியர் ஆயிடுது. சிலர் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் டைம் ஆகுது. சிலர் குழந்தை பெறுவது, திருமணம் முடிஞ்சோன்னா சில நாட்கள் ஆகுது. எப்பொழுது நம்முடைய ஏக்கம், விருப்பம், நம்முடைய கனவுகள் உடனடியாக நிறைவேறலையோ அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், வாழ்க்கை முடிஞ்சிட்டு என்று குறுகிய வட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் முதலாவதாக இன்றைய நாளிலே நான் சிந்திக்கிறது எல்லாம் எழுது இறைவனுடைய திட்டம். அவர்கிட்ட கையை கொடுக்கிறேன், அவர் வழி நடத்துவார், ஒரு நாள் எனக்கு மீட்பு வந்துடும் என்ற ஒரு மனநிலையை நமக்குள் வளர்த்தெடுக்க இன்றைய திருநாளில முதல் நாளிலே நீங்கள் உள்வாங்க வேண்டும். ஓகே, புரியுதா? வளனார் சொல்லுகின்ற செய்தி. இரண்டாவது பாருங்க, வளனார் என்றாலே அவரை கனவுகளின் நாயகன் என்று சொல்வார்கள், கடினமான உழைப்பாளி என்று சொல்வார்கள். மே தினம் அப்படிதானே, உழைப்பாளர்களினுடைய தினம். இப்போ சூசியப்பரை கன்னியர்களினுடைய பாதுகாவலர் சொல்றாங்க. தெரியுமா ஏன் அப்படி அழைக்கிறாங்க? சூசியப்பரை மாதா மாதாவுக்கு பாதுகாப்பும் மற்ற பெண்கள்லாம் வந்து பெண்கள் கேட்டா அப்போ கன்னி பெண்கள்லாம் பாதுகாவலராக சொல்லியிருக்கணுமே, ஏன் சிஸ்டர் மட்டும் சொல்றாங்க? அதற்கு ஒரு ஹிஸ்டரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1873 லொரட்டோ கான்வென்ட்ல என்ன செய்யப்படுகிறது என்றால் அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். சிஸ்டர்ஸ், லொரட்டோ சிஸ்டர்ஸ் யாரும் தெரியுதா? யாரு சொல்லுங்க. அன்னை தெரசா அந்த சபையை தொடங்குவதற்கு முன்பாக இருந்த அந்த மடம் பேர் லொரட்டோ கான்வென்ட். அவங்க பெரும்பாலும் பல ஸ்கூல்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம அன்னை தெரசா கூட ஒரு பிரின்சிபல், புரியுதுங்களா? அப்படி அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். யாருக்காக? ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்காக. அப்போ நல்ல ஆலயம் சிறப்பாக இருக்கிறது. அங்கு கொயர் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து படிப்பதற்காக ஒரு பெரிய மேடை மேல போட்டிருக்கிறாங்க, பால்கனி மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது, அந்த கதவை பூட்டின உடனே அதுக்கு செல்லக்கூடிய படியை வந்து அமைக்க முடியவில்லை. அப்படி படி அமைச்சா என்ன ஆயிடுது, மெயின் டோரை வந்து பூட்ட முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறார்கள், அங்கு லொரட்டோ சிஸ்டர்ஸ் செஞ்சுறாங்களா, நம்ம சூசியப்பருக்கு 10 நாள் நல்ல நாள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். கொண்டாடிட்டு 10வது நாள் ஒப்பு கொடுத்து மண்டாடுறாங்க. எதுக்காக? எப்படியாவது இந்த இதுக்கு படியை கட்டுறதுக்கு எங்களுக்கு வழியை சொல்லுவோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வயதான மனிதர் வராரு. 3 நாட்கள்ல 20 படி
புரியுதுங்களா? 20 அடுக்குகள் சுழல் சுழல் எழுது படிக்கட்டை கட்டுகிறார். கட்டி முடிச்சுட்டு 3ஆம் நாள் போயிடுறாரு. உடனே அவருக்கு காசு கொடுக்கணும். எங்கிருந்து வந்தார் யாருக்கும் சிஸ்டம் தெரியல. அப்போ பக்கத்தில் உள்ள இந்த யாரு நம்முடைய கார்பெண்டர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லி இவர் எங்கிருந்து வந்தாரு, அழகா செஞ்சிருக்கிறாங்க, எங்கேயா தெரியுமான்னு விசாரிக்கிறாங்க. யாருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த மரம் வந்து எங்க மட்டும்தான் கிடைக்கக்கூடிய மரமா? எருசலேமிலே ஊசி மரம் என்று சொல்லக்கூடிய ஒரே அங்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய மரம். இரண்டாவதாக அவர் செய்திருக்கிற அந்த கலை வடிவம் வந்து இந்த ஏரியாவில் யாருமே செய்தது கிடையாது. மூன்றாவதாக அந்த சுழல் படிக்கட்டானது வெறும் மரத்தால் மட்டுமே செய்யப்பட்டது. இப்படி செய்யணும் அப்படின்னா ஆணி மற்ற பொருட்கள் இல்லாமல் செய்ய முடியாது. அப்ப 3 அடிப்படையில் அவங்க சிந்திக்கின்ற பொழுது இது கண்டிப்பா யார் தான் வந்திருக்கணும்? சூசேப்பர் தான் வந்திருக்காரு. அவர் தான் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த படியை கிட்ட செஞ்சு கொடுத்திருக்கிறார் என்று அன்று நினைத்து அன்று இருந்து கன்னியர்களின் பாதுகாவலராக திருச்சபையானது சொல்லுகிறது என்று ஒரு வரலாறு உண்டு. அப்ப பாருங்க, சூசேப்பர் இது எதை குறிக்கிறது என்றால் அவர் ஒரு சிறந்த உழைப்பாளி. அதிலும் இன்னைக்கு நச்சினி வாசகத்துல வாசிக்கிறோம் தச்சன் மகன். அப்ப தச்சன் மகன் சொல்றாரு அப்படின்னா அந்த ஊர்ல தச்சு வேலை செய்யறதுல ஒரு சிறந்த மனிதனாக யார் இருக்கணும்? சூசேப்பர் இருந்திருக்கணும். அதுதான் அது சிறப்பான ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய அங்கு இருந்த அனைத்து கார்பெண்டர்ஸை காட்டினோம். சூசேப்பர் சிறப்பாக இருப்பதால் தான் தச்சன் மகன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனவே அவ்வாறு சொன்னார், அவ்வாறு அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த சூசேப்பர் இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்திற்காக தன்னுடைய உழைப்பால் மேம்படுத்த வேண்டும், உழைப்பால் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கனவு காணக்கூடியவராக இருந்தார். எனவே குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் அவருடைய கடமை இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் உழைக்காமல் முன்னேற வேண்டும் அப்படின்ட்டு பல மனிதர்கள் நினைக்க ஆரம்பிச்சோம். அப்படிதான் உழைச்சா உடம்பு வலிக்கல, உழைக்காம சம்பாதிச்சிடணும், ஏமாத்தி பெரிய ஆளாயிரும், இல்லைன்னா வெறும் ரீல்ஸ் வெறும் டான்ஸ் ஆடி மட்டும் என்ன செஞ்சிடலாம், லைக் வாங்கி என்ன செஞ்சிடலாம், நான் பெரிய ஆளாயிடலாம் இப்படின்ட்டு குறுகிய மனநிலையில இன்றைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூசேப்பர் சொல்ற உழைக்காம உண்ண முடியாது, உயர முடியாது. என்ன நினைச்சு பாருங்க, பணம் இல்லாம பெரிய ஆளாயிரும், படிக்காம பெரிய ஆளாயிரும், ஆனால் உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில முன்னேறணும்னா இறை திட்டத்தோடு அர்ப்பணித்து உழைக்கின்ற பொழுது என்னாகலாம், வாழ்க்கையில பெரியாராகலாம், முன்னேறலாம் என்பதை சூசேப்பர் சொல்றார். கடைசியா சூசேப்பர் அப்படின்னாலே விவிலியத்தில் அவர் என்ன சொல்றாங்க? விவிலியத்தில் சூசேப்பரை பற்றி சொல்லப்படுகிற ஒரே வார்த்தை என்னது? நீதிமான். அவ்வளவு. அப்ப நீதிமான் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது விவிலியம் என்ன சொல்கிறது? நீதிமானா உண்மை உள்ளவர். நீதிமான் யாரு? உண்மை உள்ளவர். அப்போ எப்ப இறை திட்டத்தோடு கடுமையாக உழைத்து உண்மையாக வாழ்ந்தீர்கள் என்றால் சூசேப்பர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவான். இதுதான் 2 குறிப்பேடு அதிகாரம் 18 வார்த்தை 9 சொல்கிறது. என்ன சொல்கிறது? ஆண்டவருக்கு அஞ்சி உண்மை உள்ளவராய் வாழுங்கள். இதே போல இணைச்சட்ட புத்தகம் 17 வார்த்தை 13 சொல்றது என்னது? நீங்கள் உண்மையாகவும் நேர்மை உள்ளம் கொண்டவர்களாகவும் வாழுங்கள். அப்ப நம்ம இறை வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம சூசேப்பர் வாழ்ந்து காட்டிய ஒரு உண்மை தரத்தை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். அதில் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு இதுதான், உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் உண்மையா இருக்க முடியுதா? இருக்கு வாய்ப்பே. உண்மை இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருவோம்? நம்மளை ஏமாளி கோமாளி அல்லது ஈஸியாக ஏமாற்றக்கூடியவராக இன்றைய சமூகம் நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை எப்பொழுதும் ஒரு நாள் வெற்றி பெறும் என்பதை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? அணையாமல் கண்டிப்பாக விடாமல் என்ன செஞ்சிடணும்? பிடித்துக் கொள்ள வேண்டும்.
இதற்கும் பார்க்குறோம். ஒரு நாள் ஒரு வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்துட்டார். அவன் உண்மையை உங்கள் வீட்டில் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏற்றுக்கிறீங்களா? வெளியே ஓடி ஏன் நீ குடிச்சு? இப்படி உண்மையை பேசுகின்ற பொழுது அவர்களை பாராட்டக்கூடியவர்களாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம பையன்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவராக இருக்கலாம், அது உண்மையை சொல்லுகிறார் என்றால் தப்பா இருக்கட்டுமே. முதல் நிலையில ஒரு உடனே கோவப்பட்டு ஏசு தேவையான வார்த்தை சொல்லி திட்டுவதை காட்டிலும் அவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க இருக்க நம்ம என்ன செய்கிறோம்? இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுறோம். எனவே இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்னதான் இருக்குது? பொய் பேசுறது. பல குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை. பல பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுப்பதற்கு காரணம் அந்த பிள்ளைங்க உண்மை சொல்லுகின்ற பொழுது உடனே பேசுறது, திட்டுறது. எப்பொழுது அவர்கள் உண்மை பேசுறாங்களோ, தவறு செய்தாலும் கூட முதல்ல தம்பி இப்படி பண்ணக்கூடாதுன்னு அன்போடு ஏற்றுக்கொண்டு மறுபடி செய்கின்ற பொழுதுதான் என்ன செய்யணும்? நீங்கள கண்டித்து திருத்த வேண்டும். எனவே இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சுசேப்பர் என்றால் நம் அனைவருக்கும் ஒரு மாதிரி முன்மாதிரி எடுத்துக்காட்டு அவர் தான். எனவே அவர் சொல்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இதுதான் இறைவனுடைய திட்டம் என்று நிறுங்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் முதியவர்கள் ஆனாலும் கூட நாம் நம்முடைய நிலைக்கு ஏற்ப உழைக்கிறோம். அந்த உழைப்பிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க இருக்க கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம யாரு? நம்ம சுசேப்பர் ஆசீர்வதிப்பார் என்பதை மட்டும் உள்வாங்க. அவர் நம் குடும்பத்தையும் நம் ஒவ்வொருவரையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா வளங்களிலாம் நிரப்புவார் என்பதை உள்வாங்கியுள்ளாங்க. தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே கொண்டிருப்போம். ஆமாம்.